Hi students, this is Alex here. In the sum, one root of the equation exceeds the other by unity. So, alpha and beta roots. Let the roots are alpha and beta. Now, one root exceeds the other by unity. We alpha and alpha plus 1 அப்படின்னு சொல்லி டைரக்டா எடுத்துக்கலாம். ஏன்னா ஒன்னோட ஒன்னு அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போ sum of the roots அப்படின்னு எடுக்கும்போது sum of roots ஓட ஃபார்முலா ஆக்சுவலா alpha plus beta ன்னு வரும். பட் இந்த இடத்துல alpha plus 1 தான் sum of the root. minus b by a இதுல இருந்து எடுத்தா minus 7 வரும். அப்ப இதுல இருந்து 2 alpha plus 1 equal to minus 7 2 alpha equal to minus 7 minus 1 alpha 2 alpha minus 8 divide பண்ணதுக்கு அப்புறம் alpha minus 4 அப்படினு வந்திருக்கு. சோ நமக்கு alpha minus 4 அப்படினா இன்னொரு ரூட் பீட்டான்றது alpha plus 1. அப்ப பீட்டா அப்படின்றது alpha plus 1 அப்ப minus 4 plus 1 அப்படினா minus 3. சோ நமக்கு alpha equal to minus 4 beta equal to minus 3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா product of the root எடுக்கும்போது c by a அப்படின்னு வரும். So product of the root அப்படின்னா alpha into beta equal to c by a. c by a அப்படின்றது இந்த இடத்துல m மட்டும்தான் இருக்கு. So நம்ம m அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ minus 4 into minus 3 equal to m அப்படின்னா இது முதல்ல 12 வரும். So questionல find m அப்படின்னு கேட்டிருக்காங்க. So questionல find m அப்படின்றதோட ஆன்சர் m is equal to 12.